எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு பையன் துபாய் ஜாப்க்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட 2 லட்சம் ரூபா கொடுத்து ஏமாந்துட்டான். ஆனா அவனுக்கு இந்த 7 விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா ஏமாந்துருக்க மாட்டான். நம்பர் 1, விசா ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி உங்ககிட்ட இருந்து மணி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ஃபேக். பிகாஸ் UAE லேபர்ல அப்படியே அந்த கம்பெனி தான் உங்களுக்கான விசாவை ப்ரொவைட் பண்ணும். நம்பர் 2, கம்பெனியோட நேம் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு சொல்லி பில்டப் கொடுத்தது மட்டும் இல்லாம துபாயில ஃபேமஸா இருக்க ஒரு பில்டிங்கோட GPS அட்ரஸை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அதை ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது பில்டிங்கோட அட்ரஸா இருக்கும். நம்பர் 3, உங்களுக்கான ஆஃபர் லெட்டரை அவங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ஃபேக். பிகாஸ் ஜென்யூனான கம்பெனி அவங்களுடைய ஆஃபர் லெட்டரை இமெயில தான் சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த domain.aன்னு சொல்லி முடிஞ்சிருக்கும். நம்பர் 4, அவங்க ஹையர் பண்ணுற பொசிஷனுக்கு உங்களுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க 6,000 7,000 சேலரின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட பில்டப் கொடுப்பாங்க. நம்பர் 5, அவங்க உங்களுக்கு இன்டர்வியூவே எடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. நம்பர் 6, பயங்கரமாக ப்ரெஷர் கொடுப்பாங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் பணம் கட்டல அப்படின்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒரு ஆளுக்கு போயிருன்னு சொல்லி உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. நம்பர் 7, உங்களுக்கு விசா ரெடி ஆகிட்டு டிக்கெட் மட்டும் போட்டு அனுப்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. அப்படி உண்மையாகவே உங்களுக்கு விசா ரெடி ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை போட்டு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஃபைனலி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா துபாயில் ஜாப் சர்ச் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க.